சென்னை கண்ணகி நகர் பகுதியில் இன்று மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இந்த மரணத்திற்கான காரணம் அரசின் அலட்சியம் மற்றும் மின்சார வாரியத்தின் கவனக்குறைவுதான் என்று குற்றம் சாட்டி அதற்கான ஆதாரங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார். உயிரிழந்த தூய்மை பணியாளரின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், வரலட்சுமி உயிரிழந்த பகுதியில் மின்சாரம் கசிவு குறித்து மணிகண்டன் என்பவர் மின்சார வாரிய அலுவலகத்தில் 2 முறை புகார் அளித்துள்ளார். ஆனால் அந்த புகார்கள் அலட்சியப்படுத்தப்பட்டதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இது அரசின் பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது. மேலும் தூய்மை பணிகள் போன்ற அரசின் அடிப்படை பொறுப்பு தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்படுவதே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என்று சீமான் கூறினார். தனியார் நிறுவனங்கள் லாப நோக்கத்துடன் மட்டுமே செயல்படுவதாகவும் மக்களின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். உயிரிழந்த வரலட்சுமியின் குடும்பத்திற்கு அரசு அறிவித்த 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு போதுமானதல்ல என்று சீமான் தெரிவித்தார். வரலட்சுமி ஓய்வு பெறும் வயதில் 85 லட்சம் ஈட்டி இருப்பார் என்று கணக்கிட்டு அந்த இழப்பீடு வெறும் கண் துடைப்பு என்று சாடினார். எதிர்காலத்தில் இதுபோன்ற துயர சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அரசு மின் விநியோகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும், குறிப்பாக மழைக்காலம் நெருங்குவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தினார். மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் நியூஸ் இன்ஃபோ தமிழ்.